SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை. 2 MLA-க்களை வைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாக குழு ஆலோசனையை துவங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விஜய் தலைமையிலான தாவேகாவிற்கு மேலும் 6 MLA-க்கள் ஆதரவானது தேவைப்படுகிறது. இந்த நிலையில் 2 MLA-க்களை கொண்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது தற்போது ஆலோசனையை துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வெற்றி பெற்றது. ஆனாலும் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ரகுபதி. வணக்கம். இந்த ஆலோசனை எவ்வளவு நேரம் நடைபெறும், முடிவு எப்போது வெளியாகும், விவரிக்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டுள்ள நிலையில் தாவேகாவை ஆதரிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டமானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெறுகிறது. மாநில செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேர் மற்றும் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் 1 பேர் என்று மத்திய குழு உறுப்பினர் 2 பேர் என மொத்தம் 18 பேர் கொண்ட இந்த குழுவானது நடைபெற்று வருகிறது. செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து மதியம் 2 மணிக்கு மேல் மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த மாநில குழு கூட்டத்தில் 81 உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேர் என மொத்தம் 96 பேர் பங்கேற்க உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மாநில குழுவில் தான் என்ன முடிவு எடுக்கலாம் என்பது தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியானது. இதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்களும், திமுகவிற்கு 59 இடங்களும், அதிமுகவுக்கு 47 இடங்களும் கிடைத்தது. இந்த நிலையில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு தொடர்ந்து அந்த சிக்கலானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 2 முறை ஆளுநரை சந்தித்தும் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு குறித்தும் எந்த ஒரு பதிலும் ஆளுநரிடம் வரவில்லை. 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டது. இதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து அந்த சிக்கலானது நீடித்து வந்து கொண்டிருக்கிறது. அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ், CPI, CPM, VCK உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆதரவு கோரி கடிதம் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஆதரவு கோரியிருந்தார் விஜய் அவர்கள். இதில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் 108 இடமாக இருந்த உறுப்பினர்கள் 113ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில்தான் தலா 2 இடங்களை வைத்திருக்கக்கூடிய CPI மற்றும் CPM, VCK உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு கோரியிருக்கிறார்கள். குறிப்பாக VCK கட்சியை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவில் மற்றும் திண்டிவனம் ஆகிய 2 இடங்களையும், CPI பொறுத்தவரை தளி மற்றும் திருத்துறைப்பூண்டி ஆகிய 2 இடங்களையும், CPM பொறுத்தவரை பத்மநாபபுரம், கீழ்வேலூர் ஆகிய 2 இடங்களையும் வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று CPI, CPM மற்றும் VCK உள்ளிட்ட கட்சிகள் மாநில செயற்குழு மற்றும் மாநில குழு தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். அந்த கூட்டத்தின் முடிவில்தான் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்து அறிவிப்போம் என கூறியிருந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது CPM தற்பொழுது தீநகரில் இருக்கக்கூடிய இந்த CPM தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த காலை 10 மணிக்கு தொடங்கி கொடுக்க இந்த செயற்குழு கூட்டம் தொடர்ந்து மதியம் 2 மணி வரை நடைபெறும். மதியம் 2 மணிக்கு மேல் தான் மாநில கூட்டம் நடத்த CPM திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த மாநில குழு கூட்டத்தில் தான் என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அதேபோல் இந்த 2 கூட்டங்களும் முடிந்த பிறகுதான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது முடிவு செய்வார்கள். குறிப்பாக இடதுசாரிகளை முடிவை பொறுத்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் அவருடைய முடிவை தெரிவிப்பேன் என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக VCK மற்றும் இடதுசாரிகள் கட்சி ஒருமித்த முடிவை தான் எடுக்கும் என்றுமே திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் CPI, CPM, VCK உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பதை தொடர்ந்து அந்த கூட்டம் முடிவு செய்யும் என்று தெரிவிக்கப்படுகிறது. SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.